ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ கார்டன். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, சும்மா ஒரு ரேண்டம் வீடியோ விலாகாக தான் இது இருக்க போகுது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி. அதனால தான் நம்ம கார்டனில் இந்த சம்மர் சீசனுக்கு என்னென்ன பூக்கள் பூத்துருக்குன்னு ரேண்டமாக காட்ட போகிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா லைட் வயலட்டில் இருக்கும். இந்த நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேலக்ஸி க்ளோ. இந்த ரோஸ் டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பீச் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் டைப் வெரைட்டி தான். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நிறைய முட்டுக்களும் வச்சுருக்கு. 4-5 பூ போல் பூத்துருக்கு. இது வந்து ஹெச்டி வெரைட்டி சார்ந்தது தான். அடுத்ததாக எந்த வெரைட்டி பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கார்னரில் மட்டும் பிங்க் ஷேடில் இருக்கும். நடுவில் ஒரு ஒயிட் கலர் டபுள் ஷேட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நல்லா பெருசாகவே பூக்கும். ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்கு இதுலேயும். இந்த ரோஸ் நேம் வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டிமெண்டல் சொல்லுவாங்க. நல்லா பலூன் ஷேப்பில் பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அடுத்ததாக என்ன வெரைட்டின்னா டார்க் பிங்க் ஹெச்டி வெரைட்டி தான். ஒரு பூ அழகாகவே பெருசாக பூத்துருக்கு. அடுத்ததாக என்ன வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா கல்கட்டா ரோஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மினி சைஸில் தான் பூக்கும். ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோ ஷேடில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. கொத்து கொத்தாகவும் இது என்ன வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேபி ரொமான்டிக்கான்னு சொல்லுவாங்க. இது 2 பூ போல் அழகாக பூத்துருக்கு. இது டிஏ கலெக்ஷனை சார்ந்தது. அடுத்ததாக இந்த என்ன ரோஸுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக பூக்கும். நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா இன்னும் கூட பெரிய சைஸில் பூக்கும் இந்த ஃப்ளாரு. இது என்ன வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பர் ஆஸ்டின். இது ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்கு. இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சில் தான் இதோட கலர் இருக்கும். நிறைய பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது என்ன வெரைட்டின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட பேர் வந்து டபுள் இன்ட்யூஷன். டார்க் ரெட் அண்ட் பிங்க் ஷேடில் தான் இது பூக்கும். நடுவில் வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி இருக்கும். இது ஒரு 5 to 6 ஃப்ளார்ஸ் போல். இது என்ன வெரைட்டின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 டேஸில் சாண்டல் தான் என்கிட்ட இருக்குது. இது ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்கு. நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிளைம்பிங் டைப் வெரைட்டி தான். இதுலேயும் ஒரு 5 பூக்கள் போல் பூத்துருக்கு. நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு. இதோட டிஏ வெரைட்டி சார்ந்ததுதான் நினைக்கிறேன். இதோட ஐடி கரெக்டாக தெரியல. இது வந்து ஒரு மீடியம் சைஸில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் கொத்து கொத்தாகவும் பூக்கும். சாண்டில் கம் ஒரு பீச் கலரில் பூக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து எல்லோ பட்டன் டைப் வெரைட்டி தான். நல்லா குட்டி குட்டியாக பூக்கும். ஆனால் நிறைய பூக்கள் வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு. இது நம்ம குண்டு மல்லி பூக்கு இடையில கூட வச்சு கட்டினா அழகாக இருக்கும். அந்த வெரைட்டி தான் இது. இது என்ன வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்லேயே மீடியம் சைஸ் பூக்கும். நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைம்பிங் ஆர் க்ரீப்பர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. பிங்க்லேயே இது வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக பூக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக ஒரு கிளைம்பிங் டைப்போட வெரைட்டி தான் இது. ஹோப் இந்த ரேண்டம் கார்டன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் ஷேர் பண்ணிக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வினோ கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.